Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் யூனிட் நம்பர் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் லெசனில் ரோமன் லெட்டர் 4th 1 மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சோப்பு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல நமக்கு ஒரு 3 திங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாட்டர், கோகனட் ஆயில் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்மளோட கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் எது ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த NaOH. NaOH அப்படிங்கிறது என்னதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அப்போ சோப்புனா அது சோடியம் ஹைட்ராக்சைடு. கிளியரா? ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டுங்கிறதுனால நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், கொஷின் நம்பர் 2 சிமெண்ட். சிமெண்ட்டுக்கு என்னது மெயினாக தேவை அப்படின்னு சொன்னால் ஆர்சிசி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட்டு கான்க்ரீட். இதுதான் சிம்பிளாக ஆர்சிசின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுன்னா சிமெண்ட் அப்படின்னாலே ஆர்சிசி தான். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஃபர்டிலைசர்ஸ். இந்த இதில் எது ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா NPK தான். நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் நைட்ரஜன். N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நைட்ரஜன் and P stands for phosphorus and K stands for potassium. இதனால தான் ஃபர்டிலைசர், அதாவது பிரின்சிபல் நியூட்ரியண்ட், அதாவது ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறது NPK. ஸோ இதுதான் தேர்ட் ஒன்னுக்கு ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஜிப்சமோட ஃபார்முலா கெமிக்கல் நேம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இதுதான் CaSO4 2H2O போட்டிருக்காங்க. கால்சியம் சல்ஃபேட். ஸோ Ca stands for calcium sulfate, 2னா டைஹைட்ரேட். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபீனாலோட ஃபார்முலா C6H5OH. கார்போலிக் ஆசிட்னு படித்தோமா, அதுதான் C6. ஃபீனால் இஸ் கார்போலிக் ஆசிட்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கார்போலிக் ஆசிடோட ஃபார்முலா தான் C6H5OH. கிளியர் சில்ட்ரன்? Thank you.